அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎஸ்ஏல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். எவிடன்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். எவிடன்ஸுன்ற ஒரு கொஸ்டின் பிக் கொஸ்டினில் வந்துச்சுன்னா நீங்கள் இது எல்லாமே சேர்த்து கோர்வையை எழுத வேண்டியது இருக்கும். சிறு வினாக்களில் தனித்தனியாக கேட்பாங்க. அதன் அடிப்படையில் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் மின்னணு சான்றுன்னு அர்த்தம். ஸோ இந்த கான்செப்ட் மிக எளிமையாக இக்காலகட்டத்தில் எல்லாருக்குமே மிக அற்புதமாக புரிய வரும். ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கேட்ஜெட் இருக்குது. மொபைல் ஃபோன் வழியாகவோ அல்லது வேறு எந்தெந்த வழியாகவோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்சாக வந்துடுச்சு. வீட்டில் போனீங்கன்னா டிவி இருக்குது, சிசிடிவி இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட். ஸோ அதன் அடிப்படையில் அதன் மூலமாக இருந்து பெறப்படும் அந்த ஆவணங்களை தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் இது இருக்குன்ற மாதிரி நம்புகிறேன். இந்த ஒரு 5 லைனை படிக்கும்போது எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்னால் என்னன்றது தெரிய வரும். மின்னணு சான்று. எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் என்பது கீழ்கண்ட சாதனங்களில், கீழ்கண்ட சாதனம்னா என்ன? இதுதான் கீழ்கண்ட சாதனம்னு அர்த்தம். சாதனங்களின் வழியாக பெறப்படும் பிரதான ஆவணம் ஆகும். இட்ஸ் எ பிரைமரி டாக்குமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எந்த கேஜெட்லேருந்து எடுக்கிறீங்களோ, அதாவது பதியப்படுதோ, அந்த கான்செப்டுக்கு பேர் பிரதான ஆவணம், இல்லைன்னா பிரதான எவிடன்ஸ், எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்னு பெயர் அதற்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிசிடிவியை பொறுத்த வரைக்கும் டிவிஆர் தான் பார்த்தீங்கன்னா அதில் பிரதானம். டிவிஆருக்குள்ளே இருக்கிற அந்த ஹார்ட் டிஸ்க்கு பிரதானம். இதிலிருந்து எடுத்தாங்கன்னா இதற்கு பேர் பார்த்தீங்கன்னா பிரைமரி எவிடன்ஸ்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் பிரைமரி எவிடன்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலான்றதை நினைவில் வச்சுக்கிங்க. மேலும் இது எந்த சாதனத்தில் உள்ளதோ அது பிரைமரி என்றும், அதிலிருந்து மாற்றப்படும் பிற சாதனங்கள் இருப்பின் அது செகண்டரி என்றும் அழைக்கப்படுகிறது. உங்கள் வீட்டில் ஒரு சிஸ்டம் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டோ இல்லை பிஎஸ்சியை ஃபுல்லாக டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக பென்ட்ரைவில் காப்பி பண்ணிவிட்டு வெளியில் கொண்டு போகிறீங்க. பார்த்தீங்களா, அந்த பென்ட்ரைவில் இருக்கிற கான்செப்ட் செகண்டரி. உங்கள் வீட்டில் சிஸ்டத்தில் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டு பிரைமரி டாக்குமெண்ட்டுன்னு பேர். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறது உங்கள் வீட்டில் இருக்கும். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வெளியில் நீங்கள் கொண்டு போக முடியும். வேறு இடத்துல இன்புட் பண்ணி அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். அவங்க எதனா அதை மாடிஃபிகேஷன் பண்ண முடியும், வேறு எதனா செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் போக போக எலக்ட்ரானிக்ஸ் எவிடன்ஸ்னால் என்னன்றது மிக அற்புதமாக புரிய வரும். செகண்டரி சாதனங்களாக இருப்பின், அது செகண்டரி சாதனங்களாக இருப்பின், உங்களுடைய பென்ட்ரைவில் நீங்கள் காப்பி பண்ணீங்க இல்லையா ஒரு ஃபைலு, அந்த மாதிரியாக இருப்பின் சர்டிஃபிகேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைஸ், அதற்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும்தான் ஆனரபிள் கோர்ட்டில் செல்லும், அப்படி இல்லைன்னா செல்லாது அப்படின்றாங்க. இதுதான் கான்செப்ட். அதனால தான் இந்த பிக்சரை நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்குடைய வரைபடம் இருக்குது. இந்த இடத்துல ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ், இந்த இடத்துல ஒரு டேட்டாஸ் இருக்குது. இந்த டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா பிரைமரி டேட்டா. இதே டேட்டாவை நீங்கள் அப்படியே டிவிடியில் காப்பி பண்ணுறீங்க. இந்த டேட்டா பேர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி டேட்டா. இது பிரைமரி டேட்டா, இது செகண்டரி டேட்டா. இந்த மாதிரி செகண்டரி டேட்டா இருக்கும் பட்சத்தில் ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து இதற்கு ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த சர்டிஃபிகேஷனையும் இந்த டிவிடியும் இணைச்சி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ட்டில் பதிய பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது செல்லும், இல்லைன்னா செல்லாது அப்படின்றாங்க. இதே போல தான் எல்லா பிரைமரி அண்ட் செகண்டரி டிவைஸுக்கும் கான்செப்ட். பிரைமரி டிவைஸாக இருந்துச்சுன்னா எந்த சர்டிஃபிகேஷனும் வேண்டாம். செகண்டரி டிவைஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சர்டிஃபிகேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. மிக எளிமையாக புரியணுன்னா, ஆனரபிள் கோர்ட்டில் நம்ம வழக்கு பதிய வைக்க போது ஒரிஜினலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் நம்ம ஒட்ட மாட்டோம். இதே ஜெராக்ஸ் காப்பிக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் ஸ்டாம்ப்பு ஒட்டுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் இருக்கிற வித்தியாசம். ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். சரி, எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எத்தனை டைப் இருக்குது அது தெரிஞ்சால் தானே நம்மளால் எக்ஸாம் தெளிவாக எழுத முடியும். பார்த்துருவோம். மொபைலுடைய எஸ்எம்எஸ், உங்களுடைய மொபைலில் வரக்கூடிய எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு எலக்ட்ரானிக்
எவிடன்ஸ். ஆடியோ ரெக்கார்டு உங்களுக்கு மொபைல் ஃபோன்லேயோ இல்லை வேறு எந்த மோடில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெக்கார்ட் ஆச்சுன்னா அது ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். சிசிடிவி ஃபுட்டேஜ் அது ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 லைன் எழுதிக்கிட்டே வரலாம். நீங்கள் 5 லைன் ரெண்டில், அதாவது இது எழுதிட்டு டபுள் கோடு போட்டுட்டு ஒரு 5 லைன் எழுதலாம். நீங்கள் இல்லை பாயிண்ட்டாக எழுதலாம். கம்ப்யூட்டர்ஸ் டாக்குமெண்ட் ஆல்ரெடி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண மாதிரி. அதே போல் இமெயில் வருது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் தான். டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃப் உங்களுடைய மொபைலில் எடுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ அல்லது வேறு எந்த கேஜெட்டில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸாக பார்க்கப்படுகிறது. பென் டிரைவ் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஹார்ட் டிஸ்க் இதை பற்றியும் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டிஜிட்டல் சைன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சைன் தான் வருது. ஆனரபிள் கோர்ட்டில் ஜட்ஜு பார்த்தீங்கன்னா யாரும் சைன் போகிறது கிடையாது, டிஜிட்டல் சைனில் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான கான்செப்டும் எலக்ட்ரானிக் எவிடன்ஸாகத்தான் பார்க்கப்படுகிறது என்றதை நினைவில் வச்சுக்கிங்க. செக்ஷன் 61லேருந்து 63 வரைக்கும் பிஎஸ்சியில் டிஃபைன் பண்ணி சொல்லுது வாட் இஸ் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். இதில் 61 மட்டும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்ற கான்செப்டில் சொல்லிடுறாங்க. இதே பார்த்தீங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் 65B ஃபெமிலியராக கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் தான் இந்த 65B, சர்டிஃபிகேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைஸ். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஒரு கேஸ் ஸ்டடியை பார்த்தா இன்னும் கொஞ்சம் அற்புதமாக புரிய வரும். உமர் அலி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா கிரிமினல் அப்பீல். இது நல்லா நோட் பண்ணிக்கிங்க. கிரிமினல் அப்பீல் ஏதோ ஒரு கோர்ட்டில் நடந்திருக்கு, அந்த கோர்ட்டில் சரியில்லாதனால கிரிமினல் அப்பீல் போயிருக்காங்க. இதுதான் கான்செப்ட். உமர் அலி என்பவர் மீது கொலை, கற்பழிப்பு, தடயங்களை அழித்தல் மொத்தம் 3 வழக்குகளில் பதிவு செய்யப்படுது அவர் மேலே. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இளம் பெண்ணை பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு கொண்டு போகிறாரு. ஹோட்டலில் கொண்டு போயிட்டு அந்த பெண்ணை வந்தீங்கன்னா பலாத்காரம் பண்ணிடுறாரு. பலாத்காரம் பண்ணிவிட்டு கொன்னுட்டு தடயங்களையும் அழிச்சுடுறாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஆஃப் கேஸ். சம்பவ இடத்தில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த இடத்துல இவர் வர்றது, அந்த பெண் வர்றது எல்லாமே பதிவாயிருக்கு. என்ன பண்ணுறாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி பதிவை வாங்குறாங்க. வாங்கி ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவிஆரில் இருந்து அந்த டீட்டெயில்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா என்ன, இப்போ இதுதான் டிவிஆருக்குள்ளே இருக்கிற ஹார்ட் டிஸ்கை இல்லை இருக்கிற டேட்டாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படியே டிவிடியில் காப்பி பண்ணி கொடுக்குறாங்க. காப்பி பண்ணி கொடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க போலீஸ், அது ப்ராசிக்யூஷன் சைடு என்ன பண்ணுறாங்கன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு கோர்ட்டில் கொடுக்குறாங்க. ஆனால் வித்தவுட் சர்டிஃபிகேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைஸ் அந்த ஒரு சர்டிஃபிகேஷனை வாங்க மறந்துடுறாங்களா இல்லை அவங்க ஞாபகம் இல்லையா இல்லை அக்காலகட்டத்தில் இது அக்காலகட்டம் கூட இல்லையா, 2023 தானே. ஸோ சர்டிஃபிகேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைஸ் இல்லை. ஏன்னா இவங்க கையில் இருக்கிறது செகண்டரி எலக்ட்ரானிக் டிவைஸ் தான் இருக்குது, செகண்டரி கான்செப்ட் தான் இருக்குது. பிரைமரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த டிவிஆர்லேயே இருக்குது. ஆனரபிள் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. டிவிடி போன்ற செகண்டரி எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் ஆவணம் இருக்கும் பொழுது அதை நீதிமன்றம் ஏற்க வேண்டுமானால் ரொம்ப முக்கியமான டாபிக் பார்த்துட்ருக்கோம், நம்ம கவனமாக நோட்ஸ் எடுங்க. இதற்கு பிறகு உங்களுக்கு வழக்குகள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கணுன்றதுக்காக தான். வேண்டுமானால் எலக்ட்ரானிக் டிவைஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைஸ் மிக முக்கியம். அதன் காரணமாக கேரள ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. கிரிமினல் அப்பீலில் இது எடுத்து மீண்டும் விசாரணைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ரீட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அனுப்பி வச்சிடுறாங்க. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே வருவாங்க. கான்செப்ட் எல்லாம் மிக சுலபமானது தான். தெளிவாக கேட்டுட்டு நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போயிடும். எக்ஸாம் எழுதிட்டு நீட் அண்ட் க்ளீனாக பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த கீவேர்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். உங்களால் இந்த ஒரு கான்செப்டே 4 பக்கத்துக்கு எழுதலான்றதை நினைவில் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையில் நான் அந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.